ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே மினி விலாகுது. இந்த கடிகாரம் தான் வந்து கடகடன்னு வந்து சுத்துதுன்னு பார்த்தா, அந்த நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சண்டே வந்துருச்சு. இப்ப தான் என்ன சண்டே போன மாரி இருந்தது, அதுக்குள்ளயே வந்துருச்சே அப்படின்ற மாரி தான் அன்னைக்கு நாள் வந்து இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து நாட்கள் வந்து போயிட்டே இருக்கு. ரொம்ப நாளா வந்து பூண்டு வந்து இல்லாமலே இருந்தது. நானும் வந்து வாங்காமலே 1 பூண்டு, 1/2 பூண்டு இந்த மாரி வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். நான் காலியாகுற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டே வரமாட்டாங்க. வாங்கணும்னு நெனைக்கிற டைம். மத்த டைம்ல வந்து பூண்டு வந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலையில வாசல் தெளிச்சு கோலம் போட்டோனே பூண்டுக்காரர் வந்துட்டாங்க. அப்படியே சரி உடைச்ச பூண்டு, உதிரி பூண்டா இருந்தது. சரி அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு டீ போட்டு குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சண்டே இல்லையா, கொஞ்சம் மொட்டை மாடியில போய் காயெல்லாம் இருந்தது. கொஞ்சம் பச்சை மிளகாலாம் இருந்தது. இந்த செடி வந்து எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுவா தானா மொளஞ்சு, அதுவா காய் வச்ச பிறகு தான் நானே வந்து பார்க்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, குண்டு மிளகா போல இருக்கு. நல்லா செடி பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டா இருக்கு. ஆனா மொளகா வந்து பார்த்தீங்கன்னா நெறையாவே இருந்தது. அதே மாரி இந்த முடக்கத்தான் கீரை கூட பார்த்தீங்கன்னா, நான் விதை வந்து போடவே இல்ல. நான் மண்ணு வாரிட்டு வந்து இந்த மண்ணு இது செடி வைக்கிறதுக்காக போட்டேன் பார்த்தியா, அதிலேயே வந்து விதை விழுந்து வந்து முளைஞ்சிருக்கு போல இருக்கு. ஒரு சிலதெல்லாம் தானா வந்து முளைஞ்சது தான். இந்த தூதுவளை, இந்த கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி எண்ணெய்க்காக வந்து இங்க கொல்லிலாம் தேடிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா தல தல தலன்னு இருக்கு. சரி விதையெல்லாம் வந்து போட்டு விட்டா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் விதைலாம் இருந்ததெல்லாம் வந்து பிச்சு வந்து போட்டுட்டு இருந்தேன். மேல வந்து கொஞ்சம் முடக்கத்தான் கீரை தோசைக்கு வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கீரை வந்திருந்தேன். மிளகா பழம்லாம் வந்து நெறைய வந்து பழுத்து இருந்தது. மழை வந்ததுல பார்த்தீங்கன்னா, இந்த வானம் பார்த்த மிளகாய் தான் சொல்லுவோம். வானம் பார்த்த மிளகாய், கப்பல் மிளகாய்ன்னு சொல்லுவோம். இது இந்த செடியோட அவ்வளோதான் போயிடுச்சு போல இருக்குன்னு நெனச்சேன். இது எப்படின்னே தெரியல. தானா வந்து விதை விழுந்து இங்க வந்து முளைஞ்சிருக்கு. நல்லா வந்து ஒரு ஓரமா நல்லா வீட்டுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு ஓரமா வந்து வளர்ந்துருந்தது. இன்னைக்கு அதுலயுமே வந்து மிளகா பழம் நான் வந்து காயா தான் இருந்ததுன்னு நெனச்சிருந்தேன். அதுலயும் மிளகா பழம் நெறையா இருந்ததுனால, அதையுமே வந்து பறிச்சுக்கிட்டு இதோட காரம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சுருன்னு இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹைட்டுக்கு நல்லா வளர்ந்திருக்கு. ஏன்னா, இந்த சைடுல இருக்கிற தண்ணி நல்லா சும்மா வாஷிங் மிஷின் ஆண்ட இருக்கிற தண்ணிலாம் வந்து அங்க தான் வரும்ன்றதால, அந்த இடத்துல நல்லாவே தழைஞ்சிருந்தது. என்னோட கார்டன் வந்து கேட்டாங்க. நேத்து வந்து போட்ட ஷார்ட்ஸ்ல இத காமிச்சப்ப தான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, "உங்க கார்டன் வந்து காமிங்க." என்னோட கார்டன் காட்டுற அளவுக்கு நான் செடி ரொம்ப வச்சில்ல. நார்மலா வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து போட்டுருக்கேன். சும்மா நார்மலா கொஞ்சமா பூச்செடி வச்சிருக்கேன், செம்பருத்தி செடி இதே தான் நான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு பெருசா வந்து கார்டன காட்டுற அளவுக்குலாம் நான் செடி வச்சில்ல. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து இந்த தூதுவளை தழை வந்து நல்லா பச்சை பசேல்னு நல்லா சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. ரசம் வைக்கலான்றத அதையுமே வந்து பறிச்சுக்கிட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த ஷார்ட்ஸ்ல தான், "இந்த வெத்தல வந்து நம்ம சாப்பிடுற வெத்தலையா? இந்த வெத்தல நம்ம வீட்ல வளர்ற வெத்தல வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்னு?" கேட்டிருந்தாங்க. தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நான் படைக்கிறதுக்கு, வெத்தல தீபம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வெத்தலைய தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணிப்பேன். சும்மா கொஞ்சமா அலரி பூ இருந்தது. அதையும் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் செம்பருத்தி பூலாம் பறிச்சேன்னா, அந்த தட்டே வந்து பத்தாது. அந்த அளவுக்கு பூ இருந்துது. சரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சாமி கொஞ்சமா மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே வந்து தோசைக்காக அரைச்சு ஊத்தி தோசை ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "இது வந்து தோசை ஊத்துறீங்களே கசக்காதா?" அப்படின்ட்டு. கசக்கவே கசக்காது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கசப்புன்றதே இருக்காது. நானுமே வந்து முடக்கத்தான் கீரை தோசை வந்து கசக்கும் அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தேன். பசங்களுமே அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு டேஸ்ட்டா அந்த தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.